சகோதரர்களே, இங்கு நாம் என்ன சொல்கிறோம்? இரண்டு அடிப்படைகளை சொன்னோம். ஒன்று, மௌலிதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட ஒன்றை நமக்கு முன்மாதிரியாக காட்டவில்லை, அப்படி ஓத வேண்டும் என்று காட்டவில்லை. திருமறை குர்ஆனை ஓதினால் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை வீதம் நமக்கு நன்மை எழுதப்படுகின்றது. ஆனா இந்த மௌலிதை ஓதினால் என்ன நன்மை எழுதப்படுகின்றது? அதை ஓதுகின்றவர்கள் உறுதிமொழி சொல்லட்டும், வாக்குறுதி தரட்டும். மௌலிது ஓத வேண்டும் என்று யாரெல்லாம் அடம் பிடிக்கிறார்களோ, நம்மோடு போட்டி போடுகிறார்களோ, மக்களை பிழையாக வழிநடத்துகிறார்களோ, அப்படியானவரிடத்திலே நாம சவால் விடுவது என்ன தெரியுமா? திருமறை குர்ஆனை ஓதும் போது ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. சுபஹான மௌலிதை ஓதினால் ஒரு எழுத்துக்கு எத்தனை நன்மை? பத்ர் மௌலிதை ஓதினால் ஒரு எழுத்துக்கு எத்தனை நன்மை? முஹிதி மௌலிதை ஓதினால் ஒரு எழுத்துக்கு எத்தனை நன்மை? ஹசன் ஹுசைன் மௌலிதை ஓதினால் ஒரு எழுத்துக்கு எத்தனை நன்மை? வாக்கு தரட்டும், வாக்குறுதி தரட்டும். வாக்குறுதி என்று சொன்னா அல்லாஹ்வுடைய குர்ஆனில் இருந்தோ நபியுடைய ஹதீஸில் இருந்தோ தான் வாக்குறுதி தர வேண்டும். இவர்களாக இவர்களுடைய கைச்சரக்கை நமக்கு சொல்ல முடியாது. அவர்களுடைய சிந்தனையிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த வெளிப்பாடுகளை மார்க்கம் என்ற பெயரிலே நமக்கு இவர்களால சொல்ல முடியாது. அப்போ இந்த மௌலிதுகள்ல ஷிர்க்குடைய வசனங்கள் இல்லை என்றாலும் கூட, ஷிர்க்குடைய பாடங்கள் இல்லை என்றாலும் கூட அது ஓதுவதற்கு தகுதியானது அல்ல என்பதை நாம் சிந்தனை கெடுத்துக்